அன்பு உறவுகளுக்கு வணக்கம். என்றும் உங்களின் ஒருவன். நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதாவது நகைச்சுவை நடிகர் ஒரு உணர்வுபூர்வமாக நடிக்கக்கூடியவர். அது தந்தையாக இருந்தாலும் சரி, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். நன்றி மறவாத ஒரு நடிகர் என்று சொன்னால் அது அண்ணன் எம்எஸ் பாஸ்கர். அவருக்கு சிறந்த தேசிய விருது மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. உண்மையிலே அவருக்கு நான் மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தேசிய விருது பெற்றவுடன் உடனடியாக கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அதை வைத்து கும்பிட்டுட்டு ஆசி பெற்றுட்டு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி விஜயகாந்த் பிரேமலாதா அவர்களிடம் ஆசி பெற்று, நன்றி மறவாத ஒரு மனிதர் என்று சொன்னால் மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு இருக்கிற கூட ஒரு நன்றி நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்களா, நம்ம கேப்டனால் வளர்ந்தோம். ஒரு தர்மபுரி என்ற படம் நான் பார்த்துருக்குறேன். கேப்டன் அதில் ஒரு ஹீரோ. ஆனால் அந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாப்புல. எந்த நடிகராவது நீங்கள் கொடுப்பீங்களா? தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகரை முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதைக்கு ஏற்றாற்போல் நடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலைஞர் என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா? தயவுசு சொல்கிறேன், நடிகர் சங்கத்துக்கு கட்டிடத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் பெயர் கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டிய கடமை. எத்தனையோ நலிந்த கலைஞர்களை உயர்த்தி விட்டவர், எத்தனையோ நடிகர்களுக்கு சாப்பாடு போட்டவர், பசியென்று வந்து கலை உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் உயர்ந்த நிலையிலே அடைய செய்தவர், தன்னிடம் வேலை பார்த்தவர்களெல்லாம் புரொடியூசராக ஆக்கி அழகு பார்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமானதுக்கு நீங்கள் செய்த நன்றி கடன் இதுதானா? போங்கய்யா. தயவுசெய்து அவருக்கு கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம், உள்குத்து வேலைக்குத்து அதெல்லாம் இருக்கும். ஆனால் நல்ல மனிதர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேப்டனை போல மனுஷன் யாருமே கிடைக்காது. அவர் ஒரு பொக்கிஷம்யா. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிலே நீங்க இடம் பிடித்த ஒரு தானை தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவருக்கு உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்வீங்க, நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.